பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளை குற்றவாளியா தீர்க்கிறது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார், நம்மளை குற்றவாளியா தீர்க்கிறது கிடையாது. குற்றவாளியா தீர்க்கிறதுக்கும் உணர்த்துறதுக்கும் கன்விக்ட் பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்க. இருதயம் என்ன பண்ணுது, நாம தப்பு செய்யும் போது, பாவம் செய்யும் போது, உன் ஜபம் எப்படி கேட்க முடியும்? நீ எந்த தைரியத்தோட வந்த, எந்த தைரியத்துல ஜபம் பண்ற, உன் ஜபம் கூற வரைக்குமாவது போகுமா அப்படின்னு இருதயம் சொல்லுது. ஆவியானவர் வரும்போது அப்படி சொல்ல மாட்டாரு. ஆவியானவர் வரும்போது ரொம்ப பாசிட்டிவா கன்விக்ஷன் வந்து ரொம்ப பாசிட்டிவ், நெகட்டிவ் கிடையாது. இந்த காண்டம்னேஷன்ன்றது நெகட்டிவ். அது வந்து நீ ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்ல, கர்த்தர் ஒண்ணு வெறுக்கிறாரு, நீ ஒண்ணுத்துக்கு உதவ மாட்டியாக்க, உனக்கு எப்படி பதில், அப்படி சொல்லுது ஒரு நெகட்டிவா. கன்விக்ஷன்ன்றது ரொம்ப பாசிட்டிவ். அது என்ன சொல்லுது, இப்படி போகாத, அழிஞ்சு போயிடுவ, கர்த்தரிடத்துல திரும்பு, மனம் திரும்பு, இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடு, கர்த்தருடைய வழிக்கு திரும்புன்னு சொல்லுது. அதனுடைய விளைவு ரிசல்ட் என்ன, அப்படி திரும்பிடுறோம், நல்லா மாறிடுறோம். அது நம்மள நல்ல வழியில் நடத்து.